மீட்டிங் என்கிற பெயரால் ஆக்டிங் பாஜகவின் கைப்பாவை தான் திரு விஜய் அப்படின்னு கடுமையாகவே அட்டாக் செஞ்சு முரசொலியில தலையங்கம் வந்திருக்குங்க. அக்டோபர் 15ஆம் தேதி முக்கியமா சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு நீதி வெல்லும் அப்படின்னு எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருந்தார் இல்லையா தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய். இதை ஒட்டித்தான் தாவேகா கொல்லும் நீதி வெல்லும் அப்படிங்கிற டைட்டில்ல முரசொலி தலையங்க தாக்குதலையும் நிகழ்த்தி இருக்கு. சாடிஸ்ட் விஜய் அப்படின்னா கூடுதல் கடுமை காட்டியிருக்காங்க. பொதுவாகவே அதிமுக பாஜக இவர்களை தான் கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்கு முரசொலி. புதிதாக அரசியல் களத்துக்கு வரவர்களை அதிகமாக தாக்கியதில்லை, சாஃப்டாக தான் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த முறை இறங்கி விஜய் அவரை அடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவரு தனித்து செயல்பட்டு கொண்டிருந்தப்ப திமுக வர்சஸ் தாவேகா வரணும் அப்படின்னு களத்தை மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சு செயல்பட்டாங்க. ஆனா இப்ப பாஜகவினர் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதும் அதிமுக சப்போர்ட் செஞ்சு பேசுறதும் இதன் மூலமாக பாஜகவுடைய ஒரு கைப்பாவை அப்படின்னு அடையாளப்படுத்துவதன் மூலமாக இங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அப்படியே முழுமையாக திமுக பக்கமும் கொண்டு வந்துடலாம். தாவேகா பக்கம் போவதையும் தடுத்து விடலாம். இங்க தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இங்க திமுக ஆளுங்கட்சியாகவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 வெற்றியும் கொடுத்திருக்கு. முன்னதாக 39 தொகுதிகளில் வெற்றியும் கொடுத்திருக்கு. கண்டினியூஸா 10 ஆண்டுகள். ஸோ பாஜக சைடு விஜயை நிறுத்திட்டா இந்த பக்கம் களம் ஈசி அப்படின்னும் டிஎம்கே இந்த நகர்வை முன் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் இன்னொரு வகையில பாஜகவும் விரும்புது. டிவிகேவை உள்ள கூட்டு வந்துட்டா டிஎம்கே வெர்சஸ் என்டிஏனும் களம் மாறினா அது தங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தமிழ்நாட்டில் நன்மை கொடுக்கும் அப்படின்னும் அவங்க கூடுதல் நேசக்கரை நீட்டிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கூடுதல் அனல் வீசிக்கொண்டிருக்குங்க.